தெரியும் தெரியும். இப்போ யாருங்க அம்மால ஆழக்கொலைய சொல்றியா? ஜெமி போயிடல உய்யா என்ன ரொம்ப நாள கணப்புல வந்துக்கிற தண்ணி பாச போவேன். என்ன தண்ணி பாச போவேன்? செடி செடிக்கு வாழை பாத்துக்கலாம். எங்க தண்ணி பாசுறாங்க? வாழை மரம் பூச்செடி தண்ணி பாச போவ ஜெமில்ல. ஆமா உடம்பு எரிச்சு போச்சு ஒரே வேலையாகி போச்சு. வேலையாயிடுச்சு. ஆமாங்க உடம்பு ஒரே டயர்டா இருக்குது. எனக்கு ஒரு பொண்டாட்டி தவிர்க்கிறா. பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டியா ரெண்டு பொண்டாட்டி? உனக்கு பொண்டாட்டிக்குதா? உனக்கு பொண்டாட்டிக்குதா? பொண்டாட்டி இருக்க கூடாதா? கேட்டம்பா இருக்குதா இல்லையான்னு? கம்யூனிட்டியா உனக்கே 3 பொண்டாட்டி இருக்கிறப்ப எனக்கு இருக்காது. நான் ஆம்பளை வச்சுக்கோண்டா. அப்ப நான் என்ன பொட்டியா? நீ மீச வச்ச பொட்டுன்னு நான் சொன்னேன். ஏய் எனக்கு 3 பொண்டாட்டி ஏந்துவா. 3 பொண்டாட்டி என்னடா 3 பொண்டாட்டி என்னோட ஏது சுறுசுறுப்பா வர? 3 பொண்டாட்டி ஒண்ணு நீ பாத்தனா 2 நான் வச்சு போலான்னு நினைச்சுக்கிறேன். அதான் எப்ப கிடைக்குன்னு பாத்து நிக்கிறேன். நான் ஏன்டா இனிமே நினைக்கிறேன் சும்மா ஒரு பேஜுக்கு சொன்னேன்டா. ஏய் 3 பொண்டாட்டி 3 பொண்டாட்டில ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி ஐஸ்காரன் தள்ளி முட்டான். அருமையான குடும்பக்காரன்டா. ரெண்டாவது பொண்டாட்டி ஓடி தேடி தேடினேன். திண்டிவனத்திலே கிடைச்சாடா எனக்கு. திண்டிவனத்திலே? ஆமா. குறிகாட்சியா? ஓய் நீ என்ன சொல்ற? அது எப்படியா நான் தான் பாத்துக்க போறேன். பரவாயில்ல சொல்லு. ரெண்டாவது பொண்டாட்டி வண்டிக்காரன் தள்ளி முட்டான். வண்டிக்காரன். அப்ப நீ கல்யாணம் பண்ணி ஒரு ஊரா விட்டுக்கிட்டு வர. பொண்டாட்டி எஸ்டேட் பில்டிங் வேலைக்கு அனுப்பிச்சு விட்டான் அவள. எஸ்போர்ட் கம்பெனிக்கு? ஆமா. நீ சொல்றது என்ன உண்மைதான். டிரைவர் தள்ளி முட்டான். பரவாயில்ல. எப்படி தள்ளி போனா? யாரு? எப்பா கல்யாணம் ஆகிட்டு மட்டும்தான் தெரியும். காலையில அவ பேக் எடுத்து வீட்டுக்கு போவா. காலையில பேக் எடுத்து அவ கம்பெனிக்கு போவா. நான் காலையில பேக் எடுத்து வீட்டுக்கு போவேன். அருமையான குடும்பம்டா. ஏன்னா புள்ள குட்டி கிள்ள குட்டியா? புள்ள குட்டி கிள்ள குட்டியா? நான் தான் இங்க கூத்தாடுறேன். ஆமா நீங்க கூத்தாடி டிரைவர் அங்க கூத்தாடுவான். அது மாதிரி தள்ளி முட்டானா? தள்ளி முட்டான். மூணாவது பொண்டாட்டி நான் ஊருன்றேன். ஒன்னு தேன இங்க கிடைக்கல. செங்கல்பட்டுல போய் பிடிச்சிக்கிறேன். செங்கல்பட்டுல? ஆமா. இங்க இருந்தா? செங்கல்பட்டு ஆத்தூர்ல போய் பிடிச்சிக்கிறேன். ஆத்தூர்ல? ஆமா. அருமையான பொண்ணுங்க அங்க இருக்கிறதுல. செங்கல்பட்டு ஆத்தூர்ல பெரிய பொண்ணுங்க. ஆமா ஆமா. பொண்டாட்டி பேரா? பூனா. தாயே ஒரிஜினல் பேரு. நான் ஜாலியா கூப்பிடுறேன் பூனான்னு. அவன் பேரு பொன்னி. ஆமா நான் ஜாலியா கூப்பிடுறது பூனான்னு கூப்பிடுவேன். ஆமா. ஓ பாசமா சந்தோஷமா? அது ஒரு குஞ்சு பேரு அவளுக்கு. செல்ல பேரு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுடா. கைய விட்டா அப்புறம் விவகாரம் ஆயிடும். ஈடு பிடிச்சா எப்பா அங்கேயும் இங்கேயும் தேடி அவளை கல்யாணம் பண்ணிக்கினேன். அவன் ஒருத்தி மட்டும்தான் கூட இருக்கிறா. இதுக்கப்புறம் எப்ப வர போறாளோ? ஆமாங்க. இப்ப யார பாக்க போற? பொண்டாட்டிய பாக்கணும். ஐயோ ஏன்டா கோவமா போற? ஒரே டயர்டா இருக்குது அவளுக்கு. அம்மால தூக்கி போட்டு நக்கு நக்கிறேன். எம்மா நல்லா நக்கிற வேலை உனக்கு. கம்மியாக்கி வேலை செஞ்சு ஒரே டயர்டாக்கு. கஞ்சி எத்தினு வரணுமா பேணி எத்தினு வரணுமா? கம்மியாக்கி கஞ்சி எத்தினு வாடின்னு சொன்னா இன்னும் எடுத்துன்னு வந்து நிக்கிறோம். ஒரு ஆம்பளை எத்தனை மணி நேரம் காய்ச்சி நிக்கிறது. ஆமாம்பா. ஒரே டயர்டாக்குது வேலை செஞ்சு. ஆமாம்பா. ஒரு 150 ரூபாய் இருந்தா கூட 150 ரூபாய் கிடைக்காது. இந்தா 200 ரூபாயா வச்சுக்கோ. 200 ரூபாயா? ஆமா. யாரு நம்பித்தாரா? எல்லாம் உன் பொண்டாட்டி நம்பித்தான். பொண்டாட்டி நம்பியா? ஆமாண்டா. அடா கம்யூனிட்டி வேன்ல வரப்ப சாட்ட மயக்கம் ஒரே வாந்தியா வருதுடா. சவனாப்பு குடிப்போம். ஒரு 10 ரூபாய் இருந்தா கூடுறான்னு கேட்டாங்க. தரமாட்டோம். இப்ப யாரை நம்பி நீ 200 ரூபாய் தர? எல்லாம் உன் பொண்டாட்டிய வச்சுதான் கொடுக்குறோம். என் பொண்டாட்டிய வச்சுன்னு தரியா? முன்ன பொண்ண உதவல அதனால தான் எல்லாம் என் பொண்டாட்டிய வச்சுக்கினே கொடுங்க. சரி விடுறா. அதனால பின்னான்றா எப்போ என் பொண்டாட்டி வந்தானாக்கா அவளை பார்த்து பேசி அனுப்பு. அது தெரிஞ்ச ஒரு எடுத்து வச்சான் பாரு. ஆமா போய் படுத்துனுக்குற எடுத்து வச்சான் பாரு. ஏன்டா
கம்மியாட்டியா என்னடா துண்டா அந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் போடுறிய படுக்கிறிய வித்தியாசம் உனக்கு. அடா கம்யூனிட்டி நான் இப்ப உங்களை எவ்வளவு வாங்கி போனேன் 200 ரூபாய். 200 ரூபாய் வாங்கி போய் பிளாக்ல ஒரு கோட்டை வாங்கி குஷ்டிக்கிறேன். சரிடா. நான் குஷ்டி கீழே படுத்தனா இப்ப குடிச்சிட்டு தாங்க. ஆமா குஷ்டி படுத்துனுக்கிறேன். கீழே படுத்தனா உருண்டு போய் துண்டுல படுத்துருவேன். ஓ அதனால துண்டுல பத்தா தரைக்கு வந்துரு. ஆமா முன்னெச்சரிக்கை. இந்த ஊர்ல சங்கிலா பிடிக்கிறாங்களா?